டிஎம்எஸ் கக்காஷி எவ்வளோ பவர்ஃபுல்னு சீரியஸில் பார்த்துருப்போம். ஆனால் டிஎம்எஸ் ஒபிட்டோ எவ்வளோ ஸ்ட்ராங்னு நமக்கு ரிவீல் பண்ணி இருக்க மாட்டாங்க. இதை பற்றி வீடியோ போடுங்கன்னு ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. ஆனாலும் இந்த வீடியோவை நான் போடாமல் இருந்ததுக்கு ரீசன், இந்த மாதிரி நம்ம போடுற பவர் ஸ்கேலிங் வீடியோஸ் சரியாக போகிறது இல்லை. ஆனாலும் யூடியூப், இன்ஸ்டான்னு நிறைய இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதால் இந்த வீடியோவை போடுறேன். இது நல்லா போனால் அடுத்தடுத்து நிறைய பவர் ஸ்கேலிங் வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன். சரி, வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம ஸ்கேல் பண்ண போகிற ஒபிட்டோ கிட்ட நேச்சுரல் பாண்ட், உச்சியா பாடி, ஆஷிரா மசில், 6 பார்ட்ஸ் பவர், டபுள் மங்கிக்கோ ஷேரிங்னு எல்லாமே இருக்குது. இந்த ஒபிட்டோ கிட்ட காம்பேக்ட் ஃபைட்டில் வின் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒபிட்டோவோட ஸ்பீட் சீரீஸில் பார்த்ததை விடலாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். ஏன்னா ஃபைனல் ஆர்க்கில் கக்காஷியோட ஸ்பீட் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். நருட்டோ, சாஸ்கேலாம் திணறின காகியாவுடைய அட்டாக்கை ஈஸியாக டாச் பண்ணியிருப்பார். ஆனால் கக்காஷியோடைய பாடியால் இந்த பவர்ஸை தாங்க முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் ஒபிட்டோக்கு அப்படி இல்லை. பர்ஃபெக்ட் உச்சியா பாடி, அதோட ஆஷிரா மசில்ஸும் இருக்கிறதால ஒபிட்டோவுடைய ஸ்பீட் பயங்கரமாக இருக்கும். காம்பேக்டில் யாராலையுமே வின் பண்ண முடியாது. இந்த ரோல் ஒபிட்டோவுடைய கமியுக்கும் அப்ளை ஆகும். அதனால் ஒபிட்டோவுடைய கமியு ஸ்பீடும் சீரீஸில் பார்த்ததை விட ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால் இதிலிருந்து தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இவருடைய கமியு ஷிரிக்கன் எல்லாத்தையும் விட ஓபியாக இருக்கும். உச்சுதுகிஸ்கே பெரிய ப்ராப்ளமாக இது இருக்கும். அடுத்து ஒபிட்டோ சூசனோட டிஃபென்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாறியிருக்கும். இதை பிரேக் பண்ணுறது முடியாத காரியம். ஒருவேளை ஒரு ஆப்பனண்ட் அட்டாக் பண்ணாலோ டாச் பண்ணாலோ ஒபிட்டோவால் பாடி பார்ட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி ஈஸியாக அதை சூப்பர் ஸ்பீடில் கமியூ டைமென்ஷனுக்கு அனுப்பிட முடியும். அடுத்து ஆஷிரா மசில்ஸ் ஒபிட்டோக்கு இன்ஸ்டன்ட் ஹீலிங்கை கொடுத்துட்டே இருக்கும். கடைசியாக ட்ரூத் சீக்கிங் ஆர்ட்ஸ் ஒபிட்டோக்கு டிஃபென்ஸ் அஃபென்ஸ்னு எல்லாத்துலேயுமே ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆப்பனண்ட் அட்டாக் பண்ண வந்தால் இசனாகியை கூட ஒபிட்டோவால் யூஸ் பண்ண முடியும். என்ன கேட்டால் இந்த ஒபிட்டோ தான் நருட்டோ கிளாசிக் அண்ட் ஷிப்புடன்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லுவேன். அப்போது காகுயா என்ன ஆனாங்க, அவங்களால ஜெயிக்க முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஒபிட்டோ எல்லா விதத்துலேயும் காகுயாவை விட இங்கே பெஸ்ட்டாக இருக்கார். இதுக்கு ப்ரூஃபாக நருட்டோ ஸ்டார்ம் 4ல் ஒரு சீன் இருக்கும். அதில் நருட்டோ, சாஸ்கே ஐஸில் மாட்டிப்பாங்க. அவங்க வெளியே வர வரைக்கும் காகுயா கூட சிங்கிளாக ஒபிட்டோ ஃபைட் பண்ணுவார். அப்போது ஒபிட்டோ காகுயாவோட ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ரென்த்னு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியிருப்பார். இதிலிருந்து காகுயா ஒபிட்டோக்கு பெரிய த்ரெட் இல்லைன்னு தெரியுது. உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த ஸ்டார்ம் 4 அஃபிஷியலி கேனன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிஷிமோட்டோவே இதில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒபிட்டோ இருந்தால் கதையே மாறிடும்னு தான் முடிஞ்ச அளவுக்கு கிஷிமோட்டோ அவரை நர்வ் பண்ணியிருப்பார். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒபிட்டோவை யாரால் பீட் பண்ண முடியும்? உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.